ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜப்பின் கிச்சன் பிளாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கந்திரி தால்ச்சா. இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பரங்குன்றத்தில் சந்திரகுடு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கொடி ஏற்றுனாங்க. இப்போ கந்திரின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை அது வைப்பாங்களா இது பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. அந்த இதை நம்ம செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு பக்கம் தால்ச்சா ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் அரைச்சி வச்ச வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், லேசாக புளி கரைச்சி அதில் ஊற்றி 2 கொதிக்க விட்டோம்னா தால்ச்சா ரெடி ஆகிரும். இது 3மே நான் இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கலக்கி விட்டுக்கிறேன். இந்த தால்ச்சாவுக்கு எலும்பு இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். நான் போன நேரத்தில் தால்ச்சாவுக்கு எலும்பே கிடைக்கல. அதனால் வாழைக்காவும் கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதுவுமே நல்லாயிருக்கும். இதுக்கு தான் கந்திரி தால்ச்சா சொல்லுவாங்க. பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே சந்திரக்கூழ் இந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப இந்த மாதிரி கத்திரி தால்ச்சா வைக்கிறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி கரைச்சி ஊற்றி போட்டு 2 கொதி மட்டும் கொதிக்க விட போகிறேன். கடைசியாக புதினாவும் மல்லித்தலையும் போட்டிருக்கேன். இப்போ 2 கொதி கொதிக்கட்டும். இதுக்கு நான் நெய்ச்சோறுக்கு ஒரு தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். சோறு தாளிச்சு விட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், அரைச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம், அரைச்ச வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இதில் தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். நான் எப்போயுமே மோஸ்ட்லி நெய்ச்சோறு இந்த மாதிரி ஆக்கணுன்னா தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்வேன். நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா ப்ரௌன் ஷேப்பாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் கறி மசாலா சேர்க்க போகிறேன். நான் புழுங்க அரிசி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா புழுங்க அரிசியில் தான் நெய்ச்சோறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு அரிசி தான் இது. நல்லா கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி போட்டாச்சு. அரிசி நல்லா இதானதுக்கப்புறம் கடைசியாக 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிரியாணிக்கு இது பண்ணுறப்போ இது பண்ணுவோம் பார்த்துமே அந்த மாதிரி தான் அது கடைசியில் நான் தம் போடுவேன். நான் என்னோடய வீடியோவில் அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல. அவங்க நீங்கள் பரமக்குடியான்னு கேட்டிருந்தாங்க. நான் பரமக்குடி கிடையாது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரையில் தான். என்னை கட்டி கொடுத்தது தெற்குவாசலில் கட்டி கொடுத்தது. இப்போ நான் இருக்கிற இடம் வில்லாபுரம் ஹவுசிங் போர்டில் தான் நான் இருக்கிறேன். என் சொந்த ஊரே மதுரை தான். அரிசி இந்த மாதிரி கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிச்சு இதாக இருந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கிறேன்னா ஒரு பக்கம் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு வந்துருச்சா. ரெண்டே விசில் தான். எப்போவுமே நீங்கள் நெய்ச்சோறு இந்த மாதிரி ஆக்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம தம் போடுற மாதிரி தான். நம்ம சட்டியில் இது பண்ணுவோம். நான் குக்கரில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். கந்தேரி நெய்ச்சோறு, கந்தேரி தால்ச்சா, தயிர் பச்சடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. பாருங்க மக்களே, நேற்று நான் வெளியே போயிட்டு வரப்போ கூடையில் பர்ஸு, இந்த ஒரு ஃபோனு, என்கிட்ட இருக்க ஒரு ஃபோனு, 2 ஃபோனுமே பர்ஸில் வச்சுருந்தேன்.
அந்த பைக் கம்பியில் நான் வச்சுருந்ததில் வந்து கீழே விழுந்துருச்சு. கந்தேரி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. சிக்கன் கிரேவி, இறால் ஊறுகாய், தயிர் பச்சடி, முட்டை, இது ஃபுல்லுமே நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.